புதுச்சேரி பாலாஜி திரையரங்கை ஒட்டியுள்ள சித்தன்குடி சாலை பகுதியில் மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரடியாக அங்கிருந்தே தருகிறார் செய்தியாளர் ரகுபதி. வணக்கம். வங்கக்கடலில் உருவான அந்த பெஞ்சல் புயலானது நேற்று நள்ளிரவு சனிக்கிழமை 11:30 மணி அளவில் கரையை கடந்தது. ஆனாலும் அதனுடைய வலு குறையாததால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக பாண்டிச்சேரியில் நாம் நிறுவனம் கொண்டிருக்கிறோம். இங்கு பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக சித்தன்குடி பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்திருக்கக்கூடியிருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதிகளில் அதாவது நேற்று இரவிலிருந்து பெய்த கனமழையின் காரணமாக தற்போது அந்த குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய அந்த மழைநீரானது சூழ்ந்திருக்கிறது. அந்த தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு வழி இல்லாமல் மேல் மாடியில் தற்பொழுது 2 நாட்களாக குடியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது அந்த மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அத்தியாவசிய பொருட்கள், உணவு மற்றும் எதுவுமே இன்றி தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த புயல் நீண்ட நேரமாக கரையை கடந்துரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கரையிலேயே இருந்ததாக புயல் மிகவும் அந்த பாண்டிச்சேரிக்கு மழையானது அதிக பொழிவு இருக்கிறது என்று அந்த வானிலை ஆய்வு மைய தகவலை நாம் தெரிந்திருக்கிறோம். அதாவது அந்த 60 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்றை கடக்கும் என்று அந்த சென்னை வானிலையும் அறிவித்திருந்தது. அதனால் சாலைகளில் இருபுறமும் அந்த தண்ணீர் தேங்கியிருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் அந்த பாண்டிச்சேரியில் குறிப்பாக அந்த சித்தன்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் மழைநீரானது வெகுவாக சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் மோசமடைந்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இவர்கள் உணவு மற்றும் உடை, அத்தியாவசிய பொருட்கள் எங்குமே வாங்குவதற்கு செல்ல முடியாமல், அதாவது நேற்றிலிருந்தே அவர்கள் தங்கிக் கொண்டிருப்பதால் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். அதாவது மின்சாரம் இல்லாததனால் எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களும் இன்றி தவித்து வருகிறார்கள். அதே போல் இந்த மின்சாரம் பகுதி அதாவது துண்டிக்கப்பட்டதால் இங்கே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மலை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் பூச்சிகள் மற்றும் விஷப்பாம்புகள் ஏதாவது திரிகிறது என்று அந்த அச்சத்திலேயே இந்த பொதுமக்கள் இருந்து வருகிறார்கள். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய உணவு இல்லாமல் 2 நாட்களாக தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது அந்த பாண்டிச்சேரியை பொறுத்தவரை வரலாற்று காணாத அளவில் அந்த 47 சென்டிமீட்டருக்கு மேல் அந்த மழையானது பொழிவு பதிவாக இருக்கிறது என்று அந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கனரக வாகனங்கள், அதாவது இருசக்கர வாகனங்கள் முதல் கார் போன்றவற்றை அனைத்துமே அந்த நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். அதாவது இந்த சித்தன்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் 200க்கும் மேற்பட்ட அந்த வீடுகள் இருக்கிறது. அந்த 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்பொழுது அந்த நீர் சூழ்ந்துள்ளதால் அவர்கள் எங்குமே செல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. தற்போது அந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை மீட்பதற்காக அருகிலேயே அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் நம்ம கேட்போம். வணக்கம் சார், உங்களுடைய பேர்? வணக்கம் சார், என் பேர் மணிகண்டன். ஓகே, இந்த எவ்வளோ நாளாக இந்த தண்ணி சூழ்ந்திருக்கு? எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? நான் இங்கே ஒரு 12 வருஷமாக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஹெவி ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக மக்களோட இயல்பு நிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இரவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி போல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சஃபர் ஆகிறாங்க. குழந்தைங்களை வச்சுருக்கிறது மேண்டட்ரி. நமக்கு வந்து பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கண்டிப்பாக தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு நிலைமை இங்கே இல்லை. அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுவது என்னவென்றால், இங்கு ஆகாய தாமரை இருக்கிறதுனால் அதை எங்குமே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அந்த தண்ணி அடைப்பதற்கு கூட அந்த ஆகாய தாமரை ஒரு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக எடுக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.